வணக்கம். தேதி 22/4/2026. அரசியல் மாவின் பத்திரிகை ஆசிரியர் TM சிவம். திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் அருகில் கல்பட்டு கிராமத்தில் ஒரு 8 சுரி நாய்கள், 8 வெறி நாய்கள் விபச்சாரிக்கு பிறந்தது என்கலாம். 15 வயது பள்ளி மாணவியை அப்படியே நிப்பாட்டுவோம். பெண் என்றால் பேயும் இறங்கும். தாய் தமிழ்நாடு, இந்தியா என் தாய்நாடு. எல்லா புத்தகங்களிலும் எல்லா இலக்கியங்களும் பெண்ணை தான் நமது தமிழ்நாட்டிலோ இந்தியாவில் முதன்மையாக கூறுவோம். தாய்மொழி தந்தை மொழி என்று கூறப்போவதில்லை. எல்லா இடத்திலுமே பூமி தாய், பூமி தந்தை என்று எங்கேயுமே சொல்லப்போவதில்லை. பூமாதேவி, இப்படி பெண்ணை தான் எல்லாமே. வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லையம்மன் கோயில் இருக்கும், அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், அம்மனுக்கு கூழ் வார்த்தல், அம்மனுக்கு பூக்குழி. இப்படித்தான் பண்டைய காலங்களிலிருந்து காலங்காலமாக நாம் தெய்வத்தை வணங்குவதே பெண் தெய்வமாக தான். ஆனால் தற்போது இந்த சுரி நாய்கள் 2 விதமாக சொல்கிறாங்க. அந்த பெண் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு போகும்போது சாலையிலேயே வச்சு டிவி சுட்டியில் போகும்போது அப்படியே கடத்தி கொண்டு போன மாதிரி சொல்கிறாங்க. கடத்தி கொண்டு போய் 8 பேர் 10 பேர் சேர்ந்து மாந்தோப்பில் வச்சு அந்த இளம் தளிரை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். ஒன்று ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும், கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும். இல்லைன்னா உறவினர்களை மீறி கை வைக்க முடியாது. ஏன்னா தெரிஞ்சால் யாராச்சும் ஒருத்தர் கருப்பாடு இருக்கும். கருப்பாடு இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே ஸ்கெட்ச் போட முடியாது. பாட்டி வீட்டிலேருந்து அந்த பொண்ணு போயிருக்கு, பொண்ணு கிளம்பி எங்கே போகுது, இதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று மிரட்டி தூக்கிருக்கணும், தூக்கிட்டு அந்த பெண்ணே தப்பிச்சு வந்திருக்கு. தப்பிச்சு இப்போ காஞ்சிபுரம் அரசு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன் எல்லாம் ஒவ்வொரு பதவப்பாக இருக்கு. நான் பிரச்சனையை பெருசாக்க போகல. சராசரி பொதுமக்கள் பெண்கள் என்ன சொல்றாங்க? நாய்களை சுட்டு தள்ளணும். எப்பயுமே இதைத்தான் நம்ம எப்பயும் பல தடவை சொல்லியிருக்கிறோம். நம்மளை ஃபேஸ்புக்ல பிளாக் பண்ணாங்க, நிறைய இடத்துல பிளாக் பண்ணாங்க. என்கவுண்டர் வேண்டும், தேவை என்கவுண்டர். டப்பு இந்த மாதிரி விஷயத்துல என்கவுண்டர் பண்ணா மட்டும்தான் திருடர்கள் பயப்படுவார்கள், கயவர்கள் பயப்படுவார்கள், கொள்ளையடிகளை பயப்படுவார்கள், ரேப் பண்றவங்க பயப்படுவாங்க. சும்மா இவங்களை பிடிச்சிட்டு ப்ரூவ் பண்றது அவ்வளோ கஷ்டம். அதுக்கு சாட்சிக்கு வராது. சாட்சியே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்களை எதிர்த்து இவங்க சலாச்சி, இந்த பொள்ளாச்சிக்காரனுக்கு பாருங்க, அவனை ப்ரூவ் பண்றதுக்குள்ள அது உருளையாகி போயிடும். இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, அதுவும் கூட்டு வன்கொடுமை. அந்த பொண்ணுக்கு வயசு 15 வயசு தான் முடிஞ்சிருக்கு, 16 வயசு நடக்குது. இளம் தளிர். என்னென்ன கணக்கு முடிச்சோ, எக்ஸாம் படிச்சு என்னென்ன பிளான் பண்ணியிருந்ததோ, இந்த மாதிரி கயவர்களை பெண்கள் என்ன சொல்றாங்க? பெண்கள் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேந்திர தீர்ப்பு. பெண்கள் என்ன சொல்ற? இந்த நாய்கள் எல்லாம் சார் பிடிச்சி அப்படியே சுற்றணும், சட்டம் கடுமையாக வேண்டும். இதை நம்ம பேசலாம், நம்ம பேசலாம் பிரச்சனை ஆகுது. பத்திரிகையாளருக்கு, மக்களுக்காக பத்திரிகையாளர் பேசலாம். திரு அருண் கமிஷனர் பதவி ஏற்ற உடனே என்ன சொன்னார்னா, ரவுடிகளுக்கு அவர்கள் புரிகிற மொழியில பதில் சொல்லணும். அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அவர் சொன்னது உண்மையிலே கரெக்ட். ரவுடிகளுக்கு அவன் பாஷையில தான் சொல்லணும். மயிலே மயிலேன்னா இறக்க போடாது. இப்ப இந்த பொண்ணுக்கு யார் பதில் சொல்லுவா? ஒரு சராசரி மிடில் கிளாஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு 9th 10th படிக்க ஆரம்பிச்சாலே அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டி வச்சிருக்கோம். எல்லா வீட்லையும் சொல்லுவாங்க. எந்த பெண்ணு அடுத்தவங்க கையில பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படியே நெருப்பு கட்டிட்டு இருப்போம். இதான் யதார்த்த சூழ்நிலை. சும்மா சொல்லிக்கலாம். அவனை கோர்ட்ல வச்சு ப்ரூவ் பண்றதுக்கு அவ்வளோ வருஷம் ஆகும். இவங்க பிடிச்சி இதை அந்த மருத்துவ பரிசோதனை, அப்புறம் கேள்வி கிராஸ் கொஸ்டின், இதெல்லாம் பிடிச்சி சட்டப்பிரகாரம் ப்ரூவ் பண்றது கஷ்டம். ஆதலால் பொதுமக்கள் கருத்து, நாய்களை பிடிச்சிங்களா டப்புன்னு போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து யோசிப்பாங்க. ஒரு பொண்ணை கை வைக்கும் போது யோசிப்பான், நம்மளே என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு சொன்னா மட்டும்தான் பயம் விட்டு போகும். இல்லாவிட்டால் பயம் அசரவே மாட்டாங்க. இந்த பொண்ணு பாருங்க, நடவடிக்கை மீடியாக்காரர்களுக்கு போய் வெளியே கொண்டு வந்தாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மேட்டர் மூடிருப்பாங்க. இப்ப கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி இந்த சொறி நாய்களை கூட்டு சாப்பாடு போட்டு, மக்கள் வரி பணத்தில் சாப்பாடு போட்டு பொதுமக்கள் கொதிப்பில் இருக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இன்னும் நம்ம புலனாய்வுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறோம். எப்படி 4-5 நாள் டீட்டெயில் எடுத்துருவோம். இந்த சொறி நாய்களை என்ன பண்ணலாம்? சராசரி மனிதனா நம்ம பேசணும். சும்மா போட்டுக்கிட்டு அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு சராசரி பெண்மணி என்ன யோசிப்பாள்? மிடில் கிளாஸ், மத்தியதர வர்க்கம் என்ன யோசிக்கும்? இதைத்தான் பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி சட்டம் எதிர்பார்க்குறாங்க. சட்டத்தை திருத்தலாம். பொதுமக்களுக்காக தான் சட்டம், சட்டத்திற்காக பொதுமக்கள் கிடையாது. இதுதான் யதார்த்தம். நம்ம பேசுறது வேணா சட்டத்துக்கு எதிராக நம்ம கிடையாது.
ஒரு சராசரி மனிதன் எப்படி யோசிப்பான், ஒரு பெண்மணி எப்படி யோசிப்பாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு பொண்ணு விட்டு விட்டு போனால் வீட்டுக்கு திரும்பி வந்துடணும். அது நள்ளிரவு கூட கிடையாது. ஒரு பெண் என்று தனியே நள்ளிரவு வீடு திரும்பிடுவா அன்னைக்கு தான் சுதந்திரம் சொல்லு. எப்போ சொல்லியிருக்காங்க? 1947 முன்னாடியே சொல்லியாச்சு. இந்தியா சுதந்திரம் முடிச்சு 1947 சுதந்திரம் வாங்கணும். பெண் சுதந்திரம் ஓடிட்டு இருக்கு. ஒரு பெண் தனியா போயிட்டு திரும்பி வர முடியல பாருங்க. கூட்டு பழத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பொண்ணு வயசு என்ன? ஐயோ ஆண்டாவா, படிச்சாலே இதை நிறைய பத்திரிக்கை அப்படியே மூடி முழுகுதுங்க. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன்ல, அதனால அப்படியே மூடி முழுகுறதுலேயே இருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? கண்டுபிடிச்ச பிறகு அவர்கள் குடும்பத்தில் போட்டோ கம்பல்சரி போடுவாங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க அம்மா யாரு, அப்பா யாரு, சும்மா மறைச்சிக்கிட்டே வச்சு இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு பேர் போடக்கூடாது, போட்டோ போடக்கூடாது. ஓகே, அந்த சுரி நாய் இருக்கு பாருங்களா, பாலியல் பலாத்காரம் பண்ண சுரி நாய்கள் குடும்பத்தில் என்னென்ன பேரு, அவங்க போட்டோ என்ன, அம்மா போட்டோ யாரு, அப்பா போட்டோ யாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். மீண்டும் தொடர்வோம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு புலனாய்வு